வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 12ஆம் தேதி அக்டோபர் தொடங்கி 18ஆம் தேதி அக்டோபர், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை உள்ள வார பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? ராசி தான் நீங்கள், அது செவ்வாய். அப்போ 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தைரியம் குறைவாக இருக்கிறது. செலவுகள் சற்று கூடுதலாக ஏற்படுகிறது. அப்போது நம்ம பண்ணக்கூடிய செலவு தேவையா பண்ணணுமாங்கிறத ஒரு முறைக்கு ஒரு முறை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் 11ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உள்ள புதனும் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ சில அவசிய செலவுகள், நண்பர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகள், தெரிஞ்சவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகள், இதெல்லாம் நமக்கு செய்யணுன்ற எண்ணம் ஏற்படும், பண்ணவும் பண்ணுவீங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிறைய நான் வேலை பார்க்குறேன், ஆனால் என்கரேஜிங் ரிசல்ட்ஸ் எனக்கு இல்லை, பெரிய அளவு வருமானங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கத்தான் செய்கிறது. நிறைய விஷயங்களை நான் பண்ணணும், ஆனால் ப்ராக்டிக்கலாக எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தன்மையே ஏற்படும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நான் நீ போகணும், பேய் மழை பெய்யுது, வெளியில் போகவே முடியல. அப்போ என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எதிர்பாராத விதமாக தீரக்கூடிய வாரமாக அடுத்த வாரம் அமைய போகிறது. அதனால் இந்த வாரம் எப்படின்னா, இந்த சினிமா கிளைமேக்ஸில் வர மாதிரி, அப்போ நம்ம ஊர் சினிமாவில் என்ன வரும் கிளைமேக்ஸு, ஹீரோயினை பிடிச்சி இழுத்து நான் உன்னை ஒரு வழி ஆகிறேம்மா, ஆனால் ஹீரோ வந்துனே இருப்பார், அந்த இடத்துக்கு வரமாட்டார். போலீஸ்காரன் ஒரு சைடில் வந்துனே இருப்பான், அவனும் வந்து ரீச் பண்ண மாட்டான். ஐயோ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம், அதுக்கு பயங்கர மியூசிக். அந்த மாதிரி தான் பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குது, காத்துக்கிட்டு இருக்க நடக்கிறதுக்கு. அப்போது இதில் என்ன ப்ராக்டிக்கலுக்கும் இதுக்கும் என்ன, சினிமாவில் வேணாது டென்ஷன் சீன், ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து அப்படி இல்லை. சில விஷயங்கள் ஏன் நடக்கலை, ஏன் டிலே ஆகுது அப்படின்ற எண்ணம் இருந்தால் கூட பொறுமையாக இருக்கும்போது திடீர்னு அந்த கதவுகள்லாம் திறக்க போகிறது, நன்மைகள் வரப்போகிறது. அதுதான் உங்களுக்கு வர வேண்டிய கான்ஃபிடென்ஸ். அது நடக்கும். ஏன்னா குரு மாற்றம், அது அடுத்த வார பலனில் சொல்கிறேன். குரு மாற்றம். அதனால் தைரியமாக செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், நல்லபடியாக தான் இருக்கும். தைரியமாக செயல்படுங்கள், எல்லா நன்மைகளும் உண்டு. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.